அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 25ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்க இருக்குது. அந்த அமாவாசைக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன, உண்மையாலுமே உங்களுக்கு அது நன்மை தரக்கூடிய விஷயமா, தீமை தரக்கூடிய விஷயமா? நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த சூரிய பகவானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தன லாபாதிபதி புதனோடு இணைந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு குருவும் இணைந்திருப்பதால் சென்ற மாதத்தை காட்டிலுமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதையும் திட்டம் போட்டு செய்யுது, அதில் வெற்றியும் பார்ப்பீங்க. திடீரென முன்னேற்றம் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க. ஆயினும் கூட உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சனியை பார்ப்பதால் உடல் நலத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்குதலில் பிறரை நம்பி செயல்பட்டால் இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதனால் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியமும் செய்யாதீங்க. மேலும் ஆணி 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். வீண் விரயங்களும் வரக்கூடும். எவ்வளவு தான் தடுத்தாலுமே உங்களுக்கு வீண் விரயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். உத்தியோகத்தில் திடீரென இட மாற்றங்களும் மன அமைதியை குறைக்கும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக இருக்கும். எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது. குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்குதலில் பிரச்சனை வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. பிறருக்கு நன்மை செய்தாலுமே அது தீமையாக தெரியும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும். சக கூட்டாளிகள் அனுசரிப்பு குறையும். ஒரு கடன் அடைக்க மற்றொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடுங்க. ஆனி மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசிக்கு சுக்கிரன் வராரு. மேலும் உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது இந்த நேரத்தில் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அயல் நாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படின்னு விரும்பியவர்களுக்கு அதற்கான முயற்சி கைகூடி வரும். மேலும் சந்தர்ப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் நேரமாக அமைஞ்சிருக்கு. குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பெண்களால் பெருமை சேரும். வளர்ச்சி பாதையில் இருந்த இடையூறுகள் நீங்கும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இப்பொழுது நிறைவேறும். மாதம் முழுவதுமே கும்பராசியில் உள்ள சனியை சிம்மத்தில் உள்ள செவ்வாய் பார்க்கிறாரு. இதனால் இந்த சனி செவ்வாய் பார்வை காலத்தில் எதையும் திட்டம் போட்டு செய்ய முடியாது. திடீரென திருப்பங்களும் அதிகமான விரயங்களும் வரக்கூடும். ஒரு சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இது போன்ற நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. அதிகார அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சாதாரண பொறுப்புக்கு மாற்றப்படுவீங்க. மனபயம் அதிகரிக்கும் நேரமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் பிரச்சனைகள் மீண்டும் தள்ளை தூக்கலை. கொடுக்கல் வாங்குதல் அனைத்துமே கவனமாக இருப்பது நல்லது. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவது அரிது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றங்கள் உறுதியாகலாம். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை ரொம்ப தேவை. கலைஞர்களுக்கு அதிக முயற்சி செய்தும் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் குறையை தீர்க்க ஒரு தொகை செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய துயரங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்மராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த செய்யுங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தினமும் விலங்குகளுக்கு உணவிட வேண்டும். உடம்பையும் உயிரையும் வளர்ப்பது உணவு.
மேலும் உங்களின் ஜென்ம நட்சத்திர நாளில் உண்மையில் பசித்தவர்களுக்கு அன்னதானம் தொடர்ந்து செய்து வர பிரச்சனைகளில் பனி போல் அனைத்தும் விலகும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது காரியங்களில் அனுகூலமான விஷயங்கள் பிறக்க போகுது. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போகுது. இன்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் பிறந்திருக்கு. உறவினர்களும் நண்பர்களும் நன்மை ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. தந்தையுடனான மனசு தாபங்கள் நீங்கி சுமூகமான உறவு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் அலைச்சலும் ஆதாயமும் ஏற்பட போகுது. இன்னும் சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். என்றாலும் கூட சிகிச்சையின் மூலமாக உடனே நிவாரணம் கிடைத்து விடுங்க. அதனால் பயந்துக்க வேண்டாம். மேலும் வாழ்க்கை துணை வழியில் உறவுகளால் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் நீங்கும். குடும்பம் தொடர்பான முக்கிய விஷயங்களில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லதுங்க. சில நேரத்தில் பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். சற்று முயற்சியின் பெயரில் அடிப்படையில் வசதிகள் ஏற்படுத்தி கொள்வீங்க. சகோதரியின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்கும். தாய்மாமன் வகையில் உறவுகளில் சிக்கல்கள் அனைத்தும் நீங்குங்க. மேலும் அலுவலகத்தில் அதிக பணி சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வு, உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. இன்னும் சிலருக்கு திடீர் இடமாற்றம், பணி மாற்றம் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலையை காணப்பட போகுது. உழைப்புக்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. பங்குதாரர்களோடு இணக்கமான சூழ்நிலையை காணப்பட போகுது. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். மாத பிற்பகுதிக்கு மேலே கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவுகளால் நன்மைகளும் ஏற்படும். இன்னும் சிலருக்கு வெளியூரில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. மற்றவங்களுடைய வேலையில் நீங்கள் எப்போவும் தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா நிறைய விதமான பிரச்சனைகளில் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புதிய முதலீடு செய்யாதீங்க. அப்படி செஞ்சாலுமே பெரிய முதலீடாக எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்துலையும் நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு சாதகமான நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 26, 29 மற்றும் ஜூலை 3, 6, 9, 11, 14. சந்திராஷ்டம நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 இரவு முதல் 16 முழுவதுமே உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி, பயணங்கள் போன்றவற்றை முற்றிலும் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. பேச்சுவார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 6. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை மகாவிஷ்ணு. செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை அன்று விஷ்ணு சாகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்வதும், வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மையை உங்களுக்கு 2 மடங்காக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவை சிம்மராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. கண்டிப்பாக இரு கடவுளுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களை கூடிய விரைவில் கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். முக்கியமாக ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வந்திருக்கும். மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த 2 தெய்வங்களையும் நினைத்து இப்படி ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் 25க்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் மாறப்போகுது, என்னென்ன விஷயத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சூரிய பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சூரிய பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை கூடிய விரைவில் காண முடியும். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.